வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்குற 5 lakhs ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் எப்படி அப்ளை பண்ணுறது மற்றும் என்னென்ன எலிஜிபிலிட்டின்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 lakh rupees இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்துருக்குற இன்சூரன்ஸ் ஸ்கீம் யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி, அதை எப்படி செக் பண்ண போகிறோம், அப்படி இல்லாதவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் யாராவது ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த 5 lakh rupees இன்சூரன்ஸ் ஸ்கீம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண 𝐊𝐀𝐑𝐏𝐈𝐏𝐻TN.com அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். லிங்க்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், எலிஜிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரைட் கார்னரில். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 72,000க்கு கம்மியாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. அப்படி உங்களுக்கு 72,000க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஊரில் இருக்கிற விவோ கிட்ட சொல்லி ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் உங்களோட ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ப்ரொவைட் சென்டர்னு இருக்கும். அங்கே போயிட்டு இதை கொடுத்தீங்கன்னா உடனே அவங்க சீஃப் மினிஸ்டர் இன்சூரன்ஸ் ஹெல்த் ஸ்கீம் கார்டு அப்ளை பண்ணி உடனே கார்டு கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் குடும்பத்தினர் தகுதி விளக்கம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தகுதியுடைய நபரின் சட்டப்பூர்வமான மனைவி மற்றும் கணவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா தகுதியுடைய நபரின் குழந்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தகுதியுடைய நபரை சார்ந்த பெற்றோர்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸு எலிஜிபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள நபர்கள் பெயர்கள் குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். மற்ற மாநிலங்களிலிருந்து, அதாவது மற்ற மாநிலம்னா பாண்டிச்சேரி இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ்லேருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து அங்கேருந்து இங்கே வந்து 6 மாதத்துக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களும் இதில் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இலங்கை அகதிகளில் இருந்து இங்கே வந்து இருந்தாங்கன்னா அவங்க தங்கியிருக்கிற அகதிகள் முகாமில் ஒரு சர்டிஃபிகேட்டு இல்லைனா லெட்டர் வாங்கி கொடுக்குறது மூலமாக அவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எலிஜிபிலிட்டி. எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எலிஜிபிலிட்டி, அது எத்தனை ஹாஸ்பிட்டல்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,000 ஹாஸ்பிட்டல் வரையும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல் இல்லைனா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். அந்த ஹாஸ்பிட்டல் எலிஜிபிலிட்டியாக இல்லையான்ட்டு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,000 ஹாஸ்பிட்டல்ஸ் என்னமோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சேலமில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக சம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் இதிலேயே செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு இதில் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஹாஸ்பிட்டல் டிசி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி வைஸாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே போய்ட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் அவைலபிள் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் இதிலேயே செக் பண்ணிக்கலாம். அப்படி இன்சூரன்ஸ் ஸ்கீம் கார்டு இல்லாதவங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரியில் போய்ட்டு ஹவு டு என்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் வெர்ஷன் அண்டு இங்கிலீஷ் வெர்ஷன் 2 வெர்ஷனாக இருக்குது. நான் எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக தமிழ் வெர்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி என்னென்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், தகுதியுள்ள நபர் இத்திட்டத்தில் சேர பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவோ ஆஃபீஸர் கிட்ட ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் அண்டு உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இல்லைனா ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேமிலி ஹெட் இல்லைனா ஃபேமிலி மெம்பர் யாராவது கலெக்டர் ஆஃபீஸ் போய்ட்டு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இதை கொடுத்தீங்கன்னா அவங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கார்டு அப்ளை பண்ணி கொடுப்பாரு. யார் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவோட தான் அந்த கார்டு வரும். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி ஹெட் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
உங்களோட ஆதார் கார்டை யூஆர்என்னோட எப்படி லிங்க் பண்ணுறது, அதே மாதிரி பெனிஃபிஷரி போயிட்டு ஹவு டு லிங்க் ஆதார் வித் யூஆர்என்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன், தமிழ் அண்ட் இங்கிலீஷுங்கிறது. நான் எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்கோசரம் தமிழ் வெர்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்ட எண்ணுடன் தங்களுடைய ஆதார் எண்ணை இணைக்கும் முறை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பெனிஃபிஷரின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லிங்க் டு ஆதார் டு யூஆர்என் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22 டிஜிட் நம்பர் கேட்கும். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு எனபிள் கிளிக் எனபிள் மாதிரி இருக்கும், செக் பாக்ஸ் மாதிரி. அதை எனபிள் பண்ணிட்டு என்ரோல் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் ஒவ்வொன்றா என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் ஹேஸ் லிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். இதுதான் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட ஆதாரை லிங்க் பண்ணுற ப்ரொசீஜர். இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா போதும். இதை காட்டி நீங்கள் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதை எனபிள் பண்ண பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கவர் ஆகுது. இங்கே பாருங்கள் பெனிஃபிஷரியில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் கவர்டு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு கவர் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. யாருக்காவது ஏதாவது செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வைஸாக டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் A1, A2, A3 இந்த மாதிரி மல்டிபிள் பேக்கேஜ் வைஸாக எவ்வளோ செலவாகும்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஹோமுக்கு போய்ட்டு மெம்பர் சர்ச்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா பேர் கிளைம்ஸ் மேனேஜ்மெண்ட் பேஜ். இதில் போய்ட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், இங்கே பாருங்கள் ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது. இதில் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த ஸ்கீம் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க நாங்கள் சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் சாம்பிளுக்கு ஒரு ரேஷன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கொடுத்தோன்னே பாலிசி நம்பரு, ரேஷன் கார்டு நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. அவங்களோட நேமு, ஏஜ், ஜெண்டர், டிஸ்ட்ரிக் எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் இப்போ நான் அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் பாலிசி எலிஜிபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் பாலிசி நம்பர் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே இன்னொரு பிடிஎஃப் பேஜ் ஓப்பன் ஆயிரும். பார்த்துக்கோங்க. இதுதான் மெம்பர் பாலிசி டீட்டெயில்ஸு. இதில் அவங்களோட நேமு, அவங்களோட ரேஷன் கார்டு நம்பரு, அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாலிசி அமௌண்ட் டீட்டெயில்ஸு இது எல்லாமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க எதோ கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே கிளைம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எங்கெங்கே கிளைம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆத்தென்டிகேஷனு, அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்தது அப்படி அவைலபிலிட்டி இருக்கிறவங்க, எனக்கு கார்டு இல்லைன்னு நினைக்கிறவங்க இங்கே பாருங்கள் ரைட் கார்னரில் ஜென்ரேட் இ கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இ கார்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.